லக்ஸம்பூரில் ட்ரிங்க்ஸு சிகரெட்ஸு இது எல்லாமே வந்து ஃப்ரான்ஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பால்கனி வியூ. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து சவுத் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் மசாலா கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா லக்ஸம்பூர், அதாவது ஃப்ரான்ஸு பக்கத்தில் இருக்க இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அது நம்ம ஃப்ரெண்டோட போயிட்டுருக்கோம். இவங்க மிஸ்டர் செந்தில். இவங்க ஹலோ நண்பர்களே, வணக்கம். சக்தியோட நாங்கள் இன்னைக்கு வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்கிறோம். அதாவது ஃப்ரான்ஸ் பார்டர்ல இருந்து லக்ஸம்பூருக்கு போயிட்டுருக்கிறோம். ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும். சக்தியோட என்ஜாய் பண்ணுங்க. சரி, பின்னாடி பாருங்க, எங்கள் ஆளுங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. இங்கே ஒரு முயல், வந்து கத்திட்டு இருக்கு பாருங்க. என்னன்னு கேளுங்க. பாருங்க, நீங்க ஃபுல்லா அட்ராசிட்டி தான். போறோம், இறங்குறோம், தாக்குறோம். ஓகே, பேப்பரடி நீ உடன்குடி மட்டும் தானே பாத்திருக்கே. இங்க பாரு, சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு. இந்த ஊர்லாம் பாத்திருக்கியோ? அதெல்லாம் இருக்கு. தம்பி, சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுங்க. அண்ணன் மாதிரி நானு. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு போன டயர்ட்னஸே தெரியல. இதை கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இது பார்த்தீங்களா, ஜிகின்னு லைட் எரியுதுல, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கும் லக்ஸம்பூருக்கும் இருக்கிற பார்டர். பார்டர்னா கஸ்டம்ஸ் செக் பண்ணுவோம். ஆமாம், சுங்கவரித்துறை. இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து எப்படி நம்ம ஆட்கள் வந்து எப்படி ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வருவாங்களோ, கடலூருக்கோ சிதம்பரத்துக்கோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது போலீஸ்லாம் செக் பண்ணுவாங்களோ, அதே போல் லக்ஸம்பூர்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஸம்பூரில் ட்ரிங்க்ஸு சிகரெட்ஸு இது எல்லாமே வந்து ஃப்ரான்ஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போட்டு உங்களை தாளிச்சிருவாங்க. ஆனால் லக்ஸம்பூரில் ரொம்ப டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே போகிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்காக ஆசைப்படுவாங்க, சீப்பாக இருக்குங்கிறதுக்காக. ஆக்சுவலாக லக்ஸம்பூரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸம்பூரில் ஃப்ரெஞ்சும் பேசுவாங்க, அதே போல் இங்கிலீஷும் பேசுவாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற மக்களுக்கு லக்ஸம்பூர் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு அங்கே வந்து சர்வே பண்ண முடியும். இதான் பாருங்கள் மக்களே, லக்ஸம்பூரோட வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் இதுதான். இது வந்து லகார் கேஹ் அப்படி எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம ஊர் அரசியல்வாதிகள் வந்து சொல்லுவாங்கள்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முற்றிலுமாக வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் பேருந்துகளில் வந்து பயணம் செய்கிறதுக்கு. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ரீ. எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பைசா கூட வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம அரசியல்வாதி மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஓசி. இது நான் சொல்றதோட எங்க தலை சொன்னாதான் நல்லா இருக்கு. எங்க நீங்க சொல்லுங்க. லக்ஸம்பூர்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற டிரான்ஸ்போர்ட்லாம் என்ன? ஓசி. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மன்னருடைய கோட்டையை பார்க்க போறோம். ஆக்சுவலாக அது கோட்டைன்னு சொல்றத விட அவருடைய ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னாங்க. ஸோ இந்த லக்ஸம்பூரை வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஒரு மினி என்சைக்ளோபீடியாவே நம்ம கூட வச்சிருக்கோம். லக்ஸம்பூரை பற்றி தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இங்கே இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறது? 6 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லக்ஸம்பூரை பற்றி நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு சொல்ல போகிறது ஒரு வழிகாட்டி இவங்க தான் இன்றைக்கி. சொல்லுங்க. இப்போ நம்ம நண்பர் ஜீப்பு முத்து மாதிரியே பேசி காட்டுவாங்க. சும்மா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. வணக்கம். ஏது செத்த பையன் என்ன சொல்றான்? பேப்பர் ஐடி அவன் எப்ப பார்த்தாலும் என்ன வந்து தலைவரே கொஞ்சம் ஜாமான் பாத்திரம் சொல்லி இருக்கிறான்ல. அவன் செத்த பையன் பேப்பா இல்ல. அப்பா சம அப்படியே ஜீப்பு முத்தையே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க ப்ரோ. செமையா இருக்கு போங்க. ஜிபி முத்து தான் நம்ம தமிழ்நாட்டை இப்ப வாழ வச்சுட்டு இருக்கோம். ஆமா, எங்க தலைவர் மாதிரியே பேசிட்டீங்க. எக்ஸலண்ட். ஜிபி முத்து ஃபேன் கிளப். எங்க போறோம் அப்படின்னா அதுனா பேர் பேபி பழைய ராயல். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க.
நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஓசி. பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணங்களெல்லாம் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சுவிட்சர்லாண்டு ஸ்விஸ் பேங்க்கில் தான் போய் அதிகமாக அவங்களோட பணத்தை வந்து வைப்பாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து லக்ஸம்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் முதலீடு பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து டேக்ஸ் ரொம்ப கம்மி. இது நம்ம ப்ரோ வந்து சொல்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஸம்பூரை. ஒரு சின்னதாக ஒரு மக்ஷே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு கோழி. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியில் இதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு முன்னாடி 2 போலீஸ்காரர் வேறு போயிட்டுருக்காரு. வா எல்லாமாரி வந்து ட்ரக் ஃபுட்டு தான். ஒரு கடையை கட்டி அதுக்கு வாடகை கொடுத்துட்டு படாத பாடுபடுறதை விட அழகாக இப்படி ட்ரக்கில் வச்சு அழகாக வந்து கிளைண்ட்ஸை வந்து பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நோ ரெண்ட் இஷ்யூ, நோ எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ, நோ லேபர் இஷ்யூ. இதை பாருங்கள் இன்னும் தலை வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. வா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்குது. என்ன நீங்கள் விட்டு அமைதியாக வந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். நம்ம மக்களுக்கு ஏதாவது 4 கருத்தை சொல்லுங்கள். 4 கருத்து சொல்ல என்ன வேண்டியிருக்கு? லக்ஸம்பர்க்ன்ற நாடுமா பல பேருக்கு நம்ம ஊரில் தெரியாது. நானும் நம்ம ஊரில் இருக்கும்போது இந்த நாட்டை பற்றி அதிகம் தெரிய வாய்ப்பு இல்லை. வெளிநாடுகள்னு வரும்போது இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள்னு ஒரு 8000 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து படிக்க வந்தவங்க, ஐடியில் வேலை செய்ய வந்தவங்க, இப்படி பலரும் வந்து இங்கே வந்து இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா அதிகமாகிறதுனால வாய்ப்பும் ஜாஸ்தி. இங்கே வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம் நம்ம ஆளுங்களுக்கு. இந்த ரோடே பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே செமையாக இருக்குது. அதே கிளைமேட் இன்றைக்கி சூப்பர்பாக இருக்குது. ரொம்ப மழையும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை. அப்படியே மீடியமான கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ஆதித்யா எல்லாத்தையும் பார்த்து வான்ட்டு வர்றாரு. வா ரோஷன் வாவ் சொல்லுங்க. ஒன் மோர். இந்த பக்கம்லாம் பாருங்க செமையா இருக்கு. இங்க ஒரு ஆளு வா வா வான்ட்டு போயிட்டு இருக்குது. முன்னாடி போற வழியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் இருந்துச்சு. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச்சுக்குள்ளார போனோம். உள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அங்கே அந்த என்வரான்மெண்ட்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடச்சிது. அங்கே மாதாவையும் ஜீசஸையும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அமைதியை நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணோம். அப்புறம் அங்கே ஒரு டைம் மிஷின் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா பாசிட்டிவோட எனர்ஜியோடு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பழைய ராயல் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய கோட்டையை தாங்க நம்ம போய் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ராஜாவுடைய கோட்டை. இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி 480 வருஷம் ஆயிடுச்சுங்க இதை கட்டி. ஆனால் இன்னமும் பார்க்குறதுக்கு அப்படியே புதுசாக அப்படியே பராமரித்து வச்சுருக்குறாங்க. இங்கே வர டூரிஸ்ட் எல்லாருமே இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய அரண்மனை தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மன்னர் வந்து உள்ளார இருந்தாரா அப்படின்னா கோட்டையில் இருந்தாருன்னா மேலே வந்து கொடி பறக்கும். ஸோ இப்போ வந்து மன்னர் வந்து இல்லை, அதனால கொடி பறக்கலை. அதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து யூகேயாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ஆனால் இங்கே லக்ஸம்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டரோட ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வியூ நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு நமக்கு இதுக்கு ஒரு குடுப்பனை கிடச்சிது நம்ம நண்பர் மூலயமா. ஸோ அவங்க தான் வந்து இன்றைக்கி இந்த கூட்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு. ஸோ நாங்கள் உள்ளாரையும் போய் எங்களால் பார்க்க முடியுமான்னு எங்களால் தெரியல. பட் நாங்கள் இப்போ வெளில இருந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி நாங்கள் காட்டுறோம். ஸோ இந்த பாருங்கள் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப நேரமாக மார்ச் ஃபஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் வந்ததுலேருந்து நிற்கவே இல்லை. ரோபோட் கூட வந்து ஓய்வு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவருக்கு ஓய்வே இல்லை. அப்படியே இங்கேருந்து அந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்தார். இதை பாருங்கள் இப்போ அங்கே ஒருத்தர் அங்கேயும் அவர் நடந்துட்டுருக்கிறாரு. செம இல்லை?
இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்தாராக இருக்கட்டும், பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், இந்த படங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றர்களை வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை ஸ்பை. அது எதுக்காக இந்த ஸ்பையை பற்றி இந்த நேரத்தில் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய லக்சம்பர்க் நாட்டினுடைய மிலிட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். அவங்களோட மிலிட்ரி படை வந்து ரொம்ப சின்னது தான். ஆனால் இவங்களுடைய ஒற்றர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்பை வந்து உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே சுற்றி வருவாங்க. மற்ற நாடுகளில் உள்ள அரசியல் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ராஜாவோட கோட்டையை விசிட் பண்ண பிறகு நல்ல மதிய நேரம் ஆகிடுச்சு, சாப்பிட டைம் ஆகிடுச்சு, குழந்தைங்க வேற இருக்கிறாங்க. சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி பார்த்தோம் எந்த பக்கம் எக்ஸிட் ஆகுறதுன்னு. ஆனால் கூகுள் எங்களை சுற்றி சுற்றி எங்கேயோ கூட்டு போயிடுச்சு. ஆனால் அதை கூட்டு போன இடத்த போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள். ஒரு எக்ஸலண்ட்டான வியூக்கு நம்ம அண்ணன் கூட்டு வந்திருக்கிறாங்க. வழி தெரியாமல் தவறி வந்துட்டாங்க. அவர் கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. பரவாயில்ல, இருந்தாலும் வழி தெரியாம வந்தாலும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம மேலே இருந்து அந்த வியூவை பார்த்தோம். பட் இங்கேருந்து பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவு நல்லா கவர் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் வழி தவறி ஒரு இடத்துக்கு வந்தோம். ஆனால் அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அதை நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் காட்டணுன்னு எங்கள் தலையில் எழுதியிருந்துருக்கு. எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டான வியூ இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழகாக ரிவர் போயிட்டுருக்கு, அந்த பக்கம் ஒரு சர்ச் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடு. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இது எக்ஸலண்ட் வியூ. இது யூரோப்பியன் கண்ட்ரிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வால்கனி வியூ அப்படின்னு சொல்லி இந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க. உண்மையில இது உண்மைதாங்க. இந்த சிட்டியோட மொத்த அழகுமே இந்த இடத்துல தாங்க இருக்குது. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. செமையாக இருக்குங்க. அப்படி ஒரு அழகான வியூங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. லக்சம்பர்க் இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃப்ரெஞ்ச் அண்ட் ஸ்பானிஷ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னாலே யூரோப்பியன் கண்ட்ரியில் இயற்கைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வியூவிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி கொடிகளுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா வீடும் கட்டியிருக்கிறாங்க. இந்த இயற்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க. இங்கே ஒரு சிட்டி டூர் வந்து ட்ரெயின் இருக்குது, இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த சிட்டியை நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த சிட்டி டூர் ட்ரெயினில் ஏறி உக்காந்தா போதுங்க, அழகாக ஜம்முன்னு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. ஆக்சுவலாக இது ப்ளோக்கேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலக போர்லாம் நடக்கும்போது லக்சம்பர்க்கோட வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு குகையில் போய் வந்து பூருவாங்க. ஸோ அந்த குகையை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது போல் குகைக்குள்ளே போய் பதுங்கிட்டு அந்த வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இன்றைக்கி வந்து இது உள்ளே போய் காட்ட முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே அலோடு இல்லைன்னாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வெளில இருந்தே நான் இதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் சிகரெட் விற்கிற ஒரு கடைக்கு தான் நம்ம போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல அண்ட் ப்ரொமோட் பண்ணல. ஆல்கஹால் அண்ட் சிகரெட்ஸ் ஆர் இன்ஜூர் டு ஹெல்த். இது நம்ம பாண்டிச்சேரி மாதிரிங்க. நம்ம தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில் நமக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து விலை கம்மியாக தாங்க கிடைக்கும். அதே போல் தாங்க ஃப்ரான்ஸை விட பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்க்கில் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆல்கஹால் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே லாட்ரியுமே கூட விற்கிறாங்க. அந்த லாட்ரியை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நமக்கு எங்கே லக்கு இருக்குது அதெல்லாம் விழ போகுதுன்னு பார்த்தேன். ஆனால் நாங்கள் இப்போ 2 யூரோ கொடுத்து ஒரு லாட்ரி வாங்கினோம். எங்களுக்கு 2 யூரோ வந்து பார்த்திங்கன்னா அதில் விழுந்தது. கடைக்காட்ட லாட்ரியை கொடுத்து என்னோடய ப்ரைஸ் மணியை நான் வாங்கிட்டு அப்படியே இந்த கடையை நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் தாராளமாக எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஆல்கஹால்ஸ்லாம் இப்படி தாங்க இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம மளிகை கடைக்கு போய் நம்ம ஜாமான் வாங்குகிறோமோ அதே போல் இங்கே உள்ள மக்கள் வந்து குடும்பமாக வந்து குழந்தைங்களோட இங்கே உள்ள ஆல்கஹால்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போய் குடிப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கல்ச்சர் இது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் இருந்ததுனால அப்படி நான் டக்குன்னு அப்படியே ஒரு மேலோட்டமாக அப்படியே இந்த கடையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால ஸோ அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். வெளிநாடுகளில் எப்படி இது போல் கடைகள்லாம் இப்போ இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கிளிப் காமிச்சேன். பட் இதை இன்ஸ்பயர் ஆகி யாரும் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டாம். ஆக்சுவலாக ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ நாங்கள் ஃபேமிலியோட கிருஷ்ண விலாஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம்.
செம்மையாக சுற்றிட்டு செம்ம டயர்டாகிட்டோம். அண்டு கொலைப்பசி வேறு. நேராக கிருஷ்ண விலாஸ்குள்ளார போனோம், உக்காந்தோம். எங்களுக்கு ஒரு மெனு கார்டை கொடுத்தாங்க. எங்களுக்கு வேணுங்கிற ஐட்டத்தை நாங்கள் எல்லாருமே டக்குன்னு ஆர்டர் பண்ணோம். என் பையன் பண்ண அட்ராசிட்டியில் ரெஸ்டாரண்ட்டில் உள்ளவங்களாம் அவனே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து சவுத் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னீர் மசாலா கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்டு கோபி மஞ்சூரியன் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி கூட நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.